கேமராலாம் அலௌடு இல்லைன்ட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த கேமரா காரில் வைக்கிறப்போ ஒரு சின்னதாக ஒரு விளாக் பண்ணியிருப்பேன். ஆனால் செம்ம அழகாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி டோரு. ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன், அது மோஸ்ட்லி இங்கே டேக் பண்ணி விடுறேன் பாருங்கள். அழகாக தெரியும் டோர். சரிதான்னு தெரில, தெரியும் மோஸ்ட்லி. நல்லா இருக்கு. இது கூட ஏதோ கொஞ்சம் அழகாக தெரியுது பார்க்க நேரில். பூரா தண்ணி, ஒரு 3 வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி நல்லா இருக்கு. செம்ம அழகாக இருக்குது பார்க்க. பார்ப்பீங்க பேக்ரவுண்டில் நல்லா இருக்கு. சௌமல்லா பேலஸ். இது பூரா ஷேட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் வெயிலில். இப்போ தெரியும் கொஞ்சம். அந்த ஒயிட் பில்டிங் கூட பார்க்க நல்லா இருக்கு. இங்கே இருங்க, பேக் கேமரா போட்டே காமிச்சிடுறேன். ஸோ பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குது பார்க்க. பயங்கர க்ளீனாக வச்சுக்கிறாங்க போல். கீழே தரையில் கூட பாசி பிடிக்காமல். இப்போது உள்ளே போயின்னு இருக்கோம் பேலஸ்குள்ளே. பார்ப்போம். அழகாக தெரில கேமராவில் இந்த லொக்கேஷனெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு. நல்லா இருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு. பூரா லைட்ஸு. எவ்வளோ அழகாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், எவ்வளோ டீட்டெயில்டாக கார் பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பூராவே லைட்ஸ், பூராவே லைட்ஸ். இங்கே கூட மேலே பூரா டிசைன்ஸ். எல்லாம் இங்கெல்லாம் அந்த ராயல் ஃபேமிலி யூஸ் பண்ண க்ராக்கரிஸ், தட்டு, கிளாஸு, ஜக்கு நிறையா எல்லாம் அதே தான். ஸ்பூன் அப்படின்னாங்க. ஃபோர்க்கு அதெல்லாம் சில்வர் இல்லை, சில்வர் இருக்குது அதில். ரெண்டு வந்து நார்மல் ஸ்டீல் தான். நல்லா இருக்கு பாருங்களேன் டிசைன்ஸு. டைனிங் ஹால் மாதிரி பெருசாக நல்லா இருக்கு. மேலேருந்து வியூ, மெயின் அந்த தர்பார் ஹால் அப்படிங்கிறது பூரா. இருக்கு இன்னும் அங்கேயே தான் இருக்கு. நான் ஒரு ரவுண்டே முடிச்சிட்டேன். எக்ஸ்கியூஸ் பாருங்களேன், பூரா தட்டு, கிளாஸு. ஒரு பவுல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது, நல்லா இருக்கு பார்க்க. பார்த்தீங்கன்னா பூரா வாருக்கு ஏதோ டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க போல்.
நடுவில் பூரா ரைஃபிள்ஸ் வச்சுருக்காங்க, பூரா கத்தி. ஏதோ அது மேலே கிரெனேட்ஸ்ன்னு நினைக்கிறேன். கிரெனேட்ஸா? ஆமாம், டார்ச் கிரெனேட்ஸ் அப்படின்வாங்க. அப்போது இது அவுட்ஃபிட். பார்த்திங்கன்னா பழைய பீரோ எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ஃபயர் ரெசிஸ்டன்ட் தான் பார்த்திங்கன்னா. மெல்னர்ஸ் பேட்டன்ட் ஃபயர் ரெசிஸ்டிங். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஈஸியாக தள்ளுறதுக்கு. அது பூரா ஆர்மரிஸு. அந்த டிசைன் பார்க்க நல்லா இருக்கு. என்னன்னா அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருக்கிற விதம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்டில் கவர் ஆகும். இங்கே கீழெல்லாம் இன்னும் இந்த சின்ன சின்ன அசாசினேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்னதாக பாருங்க, ஸ்விஸ் நைஃப் மாதிரி ஏதோ. இதெல்லாம் ஐவரின்னு நினைக்கிறேன், யானையோட தந்தத்துலேருந்து பண்ணியிருக்கிறது. இது வேறையா பிளர் ஆகிடுது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுது. டிசைன் பார்த்தீங்களா இதுக்கு? நல்லா கொஞ்சம் துரும் பிடிக்காம பார்க்க நல்லா இருக்கு. டோரெல்லாம் பாருங்களேன், தட்டி பார்த்தேன் நான், கொஞ்சம் கூட இதே இல்லை. அவ்வளோ நல்லா, என்ன மரம்னு தெரில நம்மளுக்கு பார்த்த உடனே. ரெட் வுட் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அங்கிள் ஏதோ தேடுறாரு. அதாவது இது வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் வருமே, கை காலுக்கு அடிப்படாமல் இருக்கிறதுக்கு, கீழே விழுந்தாலும் அந்த மாதிரி பாருங்களேன். டேங்கப்பா, அதுலேயே ஏதோ ஏதோ அரேபிக்கில் எழுதியிருக்காங்க. இங்கே போட்டிருக்காரு என்ன கத்திங்க அப்படின்னு. முடிஞ்சா பார்த்தவளதான் நிமிஷம். இன்னும் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பக்கம் இத்தனை இருக்குன்றாங்க. கொஞ்சம் பார்க்க டிசைன் நல்லா இருக்குங்க. தேனியாத் மஹல் அப்படின்னு ஏதோ க்ளோஸ் ஆயிடுச்சு. இது அஃப்தப் மஹல் அப்படின்னு உள்ளே போயின்னு இருக்கோம். இப்போது அஃப்தப் மஹல் பார்க்கலாம் நீங்கள். அவ்வளோ கிராண்டாக ஒன்றும் இல்லை, ஆனால் இது லைட்ஸ், பச்சை லைட்ஸ் கொஞ்சம் ஏதோ கான்ட்ராஸ்டாக நல்லா தெரியுது. அஃப்தப் மஹல் முடித்தோம். வர வழியில் ஒரு 4-5 இந்த நார்மலாக தள்ளு வண்டிங்க இருந்துச்சு. அதுதான் விண்டேஜ் கார். ஸோ அப்படின்னா பழைய தள்ளு வண்டிங்க இந்த மாதிரி பார்த்தா. இப்போது இங்கே வந்து செப்பரேட்டாக செக்ஷன் இருக்குது. விண்டேஜ் கார் ஆர் பக்கி கானாவோ இல்லை புக்கி கானாவோ தெரில. அது வந்தானே வந்தோம். கார்ஸ் பார்ப்பீங்க இருங்க பாருங்க. பூரா இந்த செக்ஷன் பூரா இல்லை, லாங்காக கார்ஸ் தான். அதனால இவர் வாங்கி ரோல்ஸ் ராய்ஸா இது? ஓஹோ, அப்படியா? கவனிக்கல நான். பாருங்க, ரோல்ஸ் ராய்ஸ் ஆமாம். இது சில்வர் கோஸ் தான். ஏதோ
ஓ அதோ ஆமாம், ரோல்ஸ் ராய்ஸ் லோகோ இருக்கே. அந்த என்ன அது ஏதோ சொல்லுவாங்களே, அந்த ஸ்பிரிட் ஏதோ 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 ஸ்பிரிட் சொல்லுவாங்க, ரோல்ஸ் ராய்ஸ். ஏதோ ராஜா வந்து பிரிட்டிஷ் ராஜா வந்து ஏதோ கேலி பண்ணிட்டாராம் நிசாம் ராஜாவை, நீங்கள் கார் வாங்குறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு. தான் இவர் வாங்கி பூரா நிற்க வச்சுட்டு இருக்காரு. பூரா என்ன பிராண்டுன்னு தெரியல, ஏதோ எழுதியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கும். இந்த காரெல்லாம் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க நிறையா பழைய படங்களில். ஃபியாட், இது பாருங்க, இது இது ஃபியாட். இது ஏதோ தெரிதா தெரில, பூரா கிளேர் அடிக்குது கண்ணாடி. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக. ஃபியாட். இது பிளேமோத் கார். இது பக்கார்டு அங்கே போட்டிருக்கு, பக்கார்டு அப்படின்னு. பிளேமோத்துன்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட பிளேமோத் தான், கன்வெர்ட்டபிள் கூப்பே அங்கே போட்டிருக்காங்க. டியூக் சூப்பர் கன்வெர்ட்டபிள் கூப்பே 1947. வோல்ஸ்லே. அப்புறம் இன்னும் இந்த மாதிரி காருங்க, பழைய வில்லன் காருங்க. அங்கே நடுவில் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பூரா நிற்க வச்சுருந்தாங்க. நான் அதான் போல் விண்டேஜ் கார்ஸு அப்படின்னு நினச்சேன். அடுத்து பைக்கெல்லாம் வச்சுருக்காங்க, பழைய பைக்கு. ஜே, உங்களுக்கு பிடிச்ச பைக் பார்த்தீங்களா இங்கே? அதில் கூட போடலான்னு நினைக்கிறேன். இந்த விண்டேஜ் கார்ஸ் முடித்தோம். நடுவில் டீம்லேருந்து ஃபோனு ஏதோ அது முடிச்சாச்சு. அப்சல் மஹால் அப்படின்னு ஏதோ வந்தோம் பேக்ரவுண்டில். சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அது மெயின் மஹால் தான் நல்லா இருந்துச்சு. மால்னு வருது வாயில். மெயின் மஹால் தான் நல்லா இருந்துச்சு. ஏங்க அழகாக தெரியுது இங்கத்துலேருந்து. பூரா அப்படியே இந்த அப்சல் மஹல் அப்படின்னு. இது வேறயா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுது. இப்போதான் கவனிச்சேன், கீழே இருக்கிற டைல்ஸு எல்லாம் சிங்கிள் பீசஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு டைல் கிடையாது, சின்ன சிங்கிள் பீசஸ். இது எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. பூரா அப்படியே டெவலப் பண்ணியிருக்காங்க. பூரா எல்லாம் சின்ன பீசஸ். இவ்வளோ ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், இந்த ட்ரையாங்கிள் ஒரு பீஸ். அப்படி நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. இதை கூட பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பசி லைட்டாக. அப்புறம் சுற்றுறதுக்கு சுஸ்தாயிடுச்சு. ஜூஸ் வாங்கி இங்கே உள்ளவே கேண்டீன் இருக்குது. ஆனால் எல்லாமே டபுள் த காஸ்ட். எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் உள்ள ஃபோட்டோ ஷூட்டு எடுத்தோம். இந்த மாதிரி அவங்களோட காஸ்ட் என்ன, பர் ஃபோட்டோ 100 rupees மாதிரி ஏதோ எடுத்தோம். எல்லாம் போஸ்ட்லையும் எடுத்தார். எடுத்து ஒரு 13 ஃபோட்டோ 15 ஃபோட்டோ எடுத்தாருன்னு நினைக்கிறேன்ல, விதவிதமாக போஸ்ட்டு.
அப்புறம் இப்படி பார்த்தா ஏதோ சொன்னாரு இல்லைங்களா, அது குடிச்சிட்டு இது குடிப்பீங்களோன்னு வந்துருச்சு ஃபோட்டோஸு. முடிச்சாச்சு. என்ன டைமு? 5:15 5:30 5:20 டைமு. 3 மணிக்கா வந்தது? எத்தனை மணிக்கு வந்தது? 3:20 to 5:20 2 hours.